ஜனநாயகன் விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் இது எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டு இருக்கு. அதுல பராசக்தி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ திரைப்படங்கள் அது மாதிரிதான் வந்துட்டு இருக்குது. இதுல ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. தணிக்கை சான்றிதழ் எப்படி கொடுக்கறாங்க? தணிக்கை சான்றிதழ் ஒரு குழு பரிசீலனை செய்து 7 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஜனநாயகன் படத்துக்கோ இதுவரை பராசக்தி படத்துக்கோ கூட தணிக்கை சான்றிதழ் தரல. தணிக்கை சான்றிதழ் வழங்குற குழுல ஏதோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுக்கு மறுபரிசீலனை செய்யறதுக்கு அந்த படம் மறுபரிசீலனை செய்யறதுக்கு போயிடும். அது மாதிரிதான் ஜனநாயகன் படத்தை பரிசீலனை பண்றதுக்கு இப்ப போயிருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் உடனே இறக்க எங்களுக்கு உடனே தணிக்கை சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் கூட ஜனவரி 9 காலையில தான் அந்த விசாரணைக்கே வருது. அப்படி ஜனவரி 9 விசாரணை வரும்பொழுது ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தீர்ப்பு ஜனநாயகன் படத்துக்கு சாதகமா வந்தால் கூட ஒருவேளை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணும் பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போச்சு அப்படின்னா ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ அது மாதிரி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆகும். சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. இதற்குள்ள காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? உண்மையிலேயே ஜனநாயகன் படத்துல ஏதாவது வன்முறை தோன்ற மாதிரி காட்சிகள் இருக்கா? இல்ல தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியாத மாதிரி ஏதாவது காட்சி வச்சிருக்கிறாங்களா? எதுவும் தெரியல. ஜனநாயகன் தரப்புல இருந்து சொல்லும் பொழுது நாங்க படத்துல நீக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே இல்லை, எந்த ஒரு திரைக்காட்சியுமே நாங்க வைக்கல, வன்முறையை தூண்டவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது ஜனநாயகனுக்கு லட்டுல வச்சேன்னு பாத்தியா நட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசி ஒரு வாரத்துக்குள்ள கடைசி 2 நாள்ல தணிக்கை சான்றிதழ் தர முடியாது அப்படின்னு சொன்னது குற்றமா? இது ஏற்கனவே தெலுங்குல எடுக்கப்பட்ட பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தானே. இதுல என்ன வன்முறை காட்சி இருக்க போகுது? அந்த படத்தை எல்லாருமே ஏறக்குறைய பார்த்தாச்சு. இதுல என்ன வன்முறையை தோன்ற மாதிரி காட்சி புதுசா வச்சிருக்க போறாங்க? இனி ஜனநாயகன் படம் ரிலீஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு அபிஷியலா சொல்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 9 நீதிமன்றத்தில் விசாரிக்கும் பொழுது தீர்ப்பு ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாகவே வந்தாலும் கூட ஒருவேளை தணிக்கை குழு மேல்முறையீடு பண்ணும் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போனால் ஒரு சில வாரங்கள் ஆகலாம். அப்படி ஒரு சில காலதாமதம் ஏற்படும் பொழுது ஜனநாயகன் படத்துக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஆபத்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆபத்தே கிடையாது. ஜனநாயகன் படத்துக்கான வசூல் குறையாது. ஜனநாயகன் படம் விஜய் அவர்களுக்கு இது கடைசி படம். இது மிகப்பெரிய திருவிழாவா ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது இப்படி தணிக்கை குழுவெல்லாம் வச்சு ஜனநாயகன் படத்தை நிறுத்திட முடியாது. அது மட்டும் இல்லாம இது மாதிரி எத்தனையோ திரைப்படங்களுக்கு தணிக்கை குழு வழங்குறதுல பிரச்சனை ஏற்பட்டு எத்தனையோ படங்களுக்கு வசூல்ல பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல கூலி படமும் தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லர் படத்துல கூட ஒரு சில காட்சிகளை நீக்கினாதான் நாங்க சர்டிபிகேட்டே தருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு சில காட்சிகளை நீக்கி படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு சில சீன்களுக்கு டச்சே இல்லாம இருந்துச்சு. அதனால படங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி தணிக்கை குழு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் போனா அங்க பிஜேபியோட ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்றதா, உயர் நீதிமன்றத்துக்கு கேஸ் போகும்பொழுது இல்ல மாநில அரசோட தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்றதா? ரசிகர்கள் எதிர்பார்த்தது இந்த வருட பொங்கல் தளபதி பொங்கல் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா 2026 பொங்கல் தளபதி பொங்கல் கிடையாது, தளபதி திருவிழா கிடையாது. இது ரசிகர்களுக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குமே தவிர இது ஒரு வாரம் விடுமுறை இருக்குது, இது ரசிகர்களுக்கு தான் பாதிப்பே தவிர ஜனநாயகன் குழுவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது. இனி ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.